வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. புதுவை காமராஜ் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு வாய்க்கால் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடன் இருந்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் நிகழ்வில் பங்கேற்றார். முதற்கட்டமாக சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானங்களில் சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பழைய சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்து சர்க்கரை மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கி தமக்கு அளித்த மகத்தான ஆதரவுக்காக நன்றி தெரிவித்தார். மேலும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், ரெயின்போ நகர் தொகுதி பொறுப்பாளர் NR சுரேஷ் மற்றும் பூத் தலைவர்கள் சுகுமாரன், சுவாமிநாதன், கோபி, ரமேஷ், முருகானந்தம், அஜய், வரதராஜன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள 9 மதுக்கடைகளை இடமாற்றம் செய்ய புதுச்சேரி கலால்துறை நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி அரசின் கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன் விவரம், இந்திய தேசிய சாலைகள் ஆணையத்தின் புதுச்சேரி திட்ட செயலாக்க பிரிவு இத்துறைக்கு இது தொடர்பாக பரிந்துரைகளை அளித்துள்ளது. புதிதாக அமைக்கப்பட்ட 332
தேசிய நெடுஞ்சாலைகளை ஒட்டி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட சோரியாங்குப்பம், குருவினத்தம் ஆகிய பகுதிகளில் 9 மதுக்கடைகள் இயங்குகின்றன. இந்த கடைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிகளின் போக்குவரத்துக்கும் பொதுமக்களின் நடமாட்டத்துக்கும் சாலை பாதுகாப்புக்கும் இடையூறாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்ச நீதிமன்றம், மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலையில் தடை செய்யப்பட்ட தூரத்துக்கு அப்பால் இந்த 9 மதுக்கடைகளும் 1 மாதத்துக்குள் இடமாற்றம் அல்லது மறு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். தவறினால் புதுச்சேரி கலால் சட்டம் 1970 அடிப்படையில் இந்த கடைகளுக்கு அளிக்கப்பட்ட உரிமத்தை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர் ரவி பிரகாஷ். இவர் தற்போது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலராக கூடுதல் பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனின் உத்தரவுப்படி இதற்கான ஆணையை தலைமை செயலர் சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள மூங்கேல் புதர் நேற்று மாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இந்நிலையில் இரவு சுமார் 8:30 மணியளவில் அங்குள்ள தனியார் மதுபான கடையின் பின்புறம் மது அருந்த அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அப்பொழுது அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த குடிமகன்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். காற்றின் வேகமாக வீசியதால் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கொட்டகை மற்றும் அதன் உள்ளே இருந்த மேஜைகள், நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலானது. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1991 முதல் 2024 வரை தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் மாவட்ட தொழில் மையத்தின் கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி தனது இல்லத்தில் வழங்கி பாராட்டினார். இந்த நிதி உதவியை காரைக்காலை சேர்ந்த தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர் ராமகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பத்மஸ்ரீ முனுசாமி, சேகர், மாசிலமணி, வெங்கடேசன், மோகன்தாஸ் உள்ளிட்ட மொத்தம் 6 கைவினை கலைஞர்கள் பெற்றுக்கொண்டார்கள். புதுச்சேரியின் பாரம்பரிய கைவினை கலையை தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் உயர்த்திய கலைஞர்களின் பங்களிப்பை பாராட்டும் நோக்கிலும் இக்கலையை அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஜெயராமன், திட்ட மேலாளர் ஹேமலதா மற்றும் மாவட்ட தொழில் மைய அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் துத்திப்பட்டு சீக மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. தொடக்க ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்கள் குவித்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்கள் குவித்தது. இதில் பிருத்வி ராஜன் கண்ணா அதிரடியாக விளையாடி 29 பந்துகளில் 66 ரன்கள் எடுத்தார். 200 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வில்லியனூர் அணியின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 149 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய ஆகாஷ் 45 ரன்கள் குவித்ததுடன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். தொடரின் அடுத்த லீக் ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. விருதாச்சலம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன், விஜய் மற்றும் அவர்களது நண்பர்கள் 3 என மொத்தம் 5 பேர் சொந்த வேலைக்காக காரில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திண்டிவனம் அருகே சாரம் பகுதியில் சென்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த மற்றொரு கார் அவர்கள் பயணித்த கார் மீது மோதியது. இந்த மோதலின் தாக்கத்தில் பாலமுருகன் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பாலமுருகன் மற்றும் விஜய் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணித்த 3 படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஒலக்கூர் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த விபத்து தொடர்பாக ஒலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவ விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக திருக்கல்யாணத்தை முன்னிட்டு காலை முதல் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுனன் சுவாமிக்கும் ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் திருமண கோலத்தில் காட்சியளித்த திரௌபதி மற்றும் ஸ்ரீ அர்ஜுனன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராமத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டு களித்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்து வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் ரூபாய் 5 லட்சம் மானியத்தில் முதல் தவணை தொகை 1 லட்சத்தை அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயப்பன் 53 பயனாளிகளுக்கு வழங்கினர். இதில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். சேதரப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 5 தொழிலாளர்களை முன் அறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்ததாக கூறி நிறுவன நிர்வாகத்தை கண்டித்து மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் தொழிலாளர்கள் 5வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த 30 ஆண்டுகளாக நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 5 தொழிலாளர்களை எந்தவித முன் அறிவிப்புமின்றி திடீரென பணியிலிருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 5 நாட்களாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை நிர்வாகம் கைவிட வேண்டும் என்றும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 5 தொழிலாளர்களின் குடும்ப நலன் மற்றும் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஆற்றிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அமைச்சருமான ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றார். செல்லூர் மாதாக்கோவில் தெரு, கன்னிக்கோவில் தெரு, சாலியர் தெரு, அகலக்கண்ணு மேலத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்தும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். அப்பொழுது அமைச்சர் ராஜசேகரனுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை விரைவாக பரிசீலித்து நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். கள்ளித்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்துள்ள மணக்ல விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பிஎன்ஐ இணைந்து பிரம்மாண்டமான மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 நடத்தவுள்ளன. இந்த முகாம் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் வரும் ஜூலை 11 அன்று எம்ஜிஐ வளாகத்தில் நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வேலை தேடுபவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, வங்கி, நிதி, விற்பனை மற்றும் சேவைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இந்த முகாமில் பங்கேற்கின்றன. 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதுவரை 2,000க்கும் மேற்பட்டோர் இம்முகாமில் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர். பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட மணக்ல விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் மலர்கன் கூறுகையில், மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதிலும் கல்வி மற்றும் தொழில்துறைக்கிடையே உள்ள இடைவெளியை குறைப்பதிலும் கல்லூரி தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார்.
பிஎன்ஜே புதுச்சேரி நிர்வாக இயக்குநர் இளங்கோ பேசுகையில், இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் மாணவர்களுக்கு சிறந்த வேலை மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை பெற ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த வாய்ப்பை அதிகப்படியான இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை MIT கல்லூரி வேலைவாய்ப்பு துறை மற்றும் துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.